இப்போ நம்ம வந்து கேப் மாவும் வெங்காயமும் வச்சு பக்கோடா செய்ய போகிறேன். 1/2 கப்பு கேப் மாவு எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 1/2 கப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். ஒரு 7 வத்தல். இதை கொஞ்சம் கொரகொரப்பாக நுணுக்கிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு நுணுக்கிங்க, ரொம்ப நுணுக்காதீங்க. இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசையணும். இப்போ இது நல்லா பிசைஞ்சாச்சு. இதில் உள்ள தண்ணியே உங்களுக்கு வரும். இப்போ நம்ம இந்த நுணுக்கி வச்சுருக்க அந்த பவுடரும் போட்டுடலாம். அரை கப்பு கேப்ப மாவு எடுத்துருக்கேன், அதுவும் இதோட சேர்த்துடலாம். கொஞ்சோண்டு சின்ன சீரகத்தூள். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா விரவிடலாம். இப்போ நல்லா விரவியாச்சு. இதில் லேசாக ஒரு ஸ்பூன் தண்ணி தெளிச்சுக்கோங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க. இந்த அளவுக்கு இருக்கட்டும். இனிமேல் எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விட்டு போட்டுற வேண்டியதான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, பார்த்தா நல்லா கரியாமல் இருக்கும். போடும்போது லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க, அப்புறம் ஹை ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் வேகணும் எடுத்துடலாம். இந்த முறை அடங்கிருச்சு, வெந்துருச்சு. இனிமேல் எடுத்துடலாம். இப்போ வந்து கேப்பை ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. 1/2 கப்பு மாவும் 2 வெங்காயம் தான் போட்டிருக்கேன். சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.